வடிவேலு திரைப்பட பாணியில் ஓடும் பேருந்தில் உஷார் ஐயா உஷாரு என்று தான் இனி ஓட்டுனர் நடத்துனர்கள் அரசு பேருந்தில் கூற வேண்டும் என்ற நிலை திருவள்ளூரில் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள திருவிகா பேருந்து நிலையத்தில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அபிராமி என்ற பெண்மணி மற்றும் கைக்குழந்தையுடன் பேருந்தில் ஏறிய பெண் உள்ளிட்ட இருவரிடம் அவர்கள் பர்சில் வைத்திருந்த 2860 ரூபாய் ரொக்க பணத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பேருந்து புறப்பட்டு அடுத்த நிறுத்தம் வருவதற்குள் கைவரிசையை காட்டிய மர்ம நபர்கள் நூதன முறையில் திருடி சென்றனர். டிக்கெட் எடுப்பதற்கு பணத்தை தேடிய பெண்கள் பர்ஸ் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். உடனே பேருந்தின் ஓட்டுநர் பேருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குடியிருப்புக்கு முன்பாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தினர். பின்னர் தாலுகா காவல் நிலைய போலீசார் சல்லடை போட்டு ஒவ்வொரு பயணி உடைமைகளையும் வாங்கி சோதித்தனர். அதில் 2 பெண்களிடம் இருந்து திருடு போன பர்ஸ் கிடைக்கவில்லை. நூதன முறையில் பணத்தை திருடிய கும்பல் நைசாக கூட்டத்திலிருந்து வெளியேறி உள்ளது. இதே நிலையில் நீடித்தால் இனிவரும் காலங்களில் அரசு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு நடிகர் வடிவேலு தனது திரைப்படத்தில் பேருந்தில் ஏறி திருடும் காட்சியின் போது எச்சரிக்கை செய்வது போன்று ஓட்டுநர் நடத்தினர்கள் பயணிகளை எச்சரிக்கை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ந்து திருவள்ளூரில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவது மற்றும் கூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு திருடுவது அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ஓடும் பேருந்திலேயே 2 பெண்களிடம் மர்மநபர்கள் கைவரிசை காட்டி 2860 ரூபாய் பணத்தை திருடி சென்றது பேருந்து பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து 2 பெண்களும் புகார் அளிக்கக்கூட விருப்பம் இன்றி ஒருவர் பேருந்தில் ஏறி காவலர்கள் செய்த உதவியால் வீட்டுக்கு சென்றார். மற்றொருவர் பேருந்து நிலையத்தில் ஏற்றி விட வந்த உறவினருக்கு போன் செய்து வர வைத்து புறப்பட்டு சென்றார். 2 பெண்களிடம் ஓடும் பேருந்தில் பணத்தை திருடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் நகர காவல் துறையினர் விசாரித்து வருகின்றனர்.